சாந்தி. Have a loving intellect எட்டு in order to ரத்தினமாக become வருவதற்கு a அன்பான victorious புத்தியை one. கொண்டிருங்கள். The power of the விழிப்புணர்வின் awareness. சக்தி. Always have the awareness நீங்களே that you are ஒவ்வொரு the கல்பத்திலும் victorious one வெற்றியாளர் of என்ற every விழிப்புணர்வை kalpa. எப்பொழுதும் கொண்டிருங்கள். You have played this part நீங்கள் பல many times, தடவைகள் and you now இப்பாகத்தை see fit நடித்துள்ளீர்கள். again. இப்பொழுது அதை அப்படியே மீண்டும் செய்கின்றீங்க. With this awareness, இந்த all விழிப்புணர்வினால் your நான் என்ன tasks செய்வது, are brought எவ்வாறு to இதை an end. செய்வது போன்ற All முறைப்பாடுகளின் எண்ணங்கள் confusions யாவும் are முடிவடைவதுடன் complete நீங்கள் becoming, முழுமையானவர் and ஆகுவீர்கள். you will become டபுள் லைட் complete. ரூபத்தின் விழிப்புணர்வின் சக்தியை நீங்கள் When you கொண்டிருக்கும் have போது the power of எந்த the awareness அசாத்தியமான of the பணியும் double light one, சாத்தியமானது ஆகும். any impossible task will become possible. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Avyakti Parivar. அவ்வியக்தி Today's date பெறுவதற்கு உங்கள் அனைவரையும் have a lovely வரவழைக்கின்றோம். intellect இன்றைய in திகதி order ஆகஸ்ட் to become 12 a victorious வெற்றி one. ரத்தினமாக வருவதற்கு Today's topic, அன்பான the புத்தியை power of the கொண்டிருங்கள். இன்றைய awareness. தலைப்பு விழிப்புணர்வின் Now சக்தி. let's இப்பொழுது listen to நாங்கள் Mohini Didi. மோகினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் Is சாந்தி. everyone okay? எல்லோரும் நன்றாக இருக்கிறீங்களா? ஆமாம். Were we together last Kalpa like this? நாம எல்லோருமே Hmm. கடந்த கல்பாவிலையும் இவ்வாறு இருந்த நாங்களா? ஆமாம். Somebody asked me, how do I develop this capacity? சில Or ஒரு ஆள் how do I bring the கேட்டவங்களாம், mind எப்படி நாங்கள் இந்த to be clear நாங்க that this is the எவ்வளவுக்கு purple plane? இதை Developing நாங்கள் consciousness டெவலப் is பண்ணி very, கொண்டு very important. டெவலப் பண்ணி People கொண்டு should போக முடியும், முன்னோக்கி just கொண்டு follow செல்ல this. முடியும், And just have some அதிகரித்து quiet கொண்டு moments சொல்றதுக்கு. and see what is emerging in you. என்னத்தை உங்கள And காணக்கூடியது then if that ரெண்டு becomes a பாருங்கோ, habit, அது எங்களுக்கு then the பழக்க feelings will வழக்கமாக come. And then you will know, மாறுகிறது. yes, அதுக்கு this பிறகு is what I உணர்வுகளாக I வருகிறது. did last Kalpa also. நான் இது கடந்த So கல்பாவில் just நான் go இதைத்தான் செய்தேன். internally இது to find that படிப்படியாக capacity which is missing. உள்முகமாக உங்களுடைய Your பாகத்தில் இது consciousness will start emerging. காணக்கூடியதாக And then இருக்கும். you அதுக்கு definitely know பிறகு that I have to play this part. அப்ப உங்களுக்கு தெரியும், இது Like கட்டாயம் நான் இந்த Ramana பாகத்தை ப்ளே meditation பண்ண வேணும் என்று, last நடிக்க month, வேணும் என்று. ஒருக்கா வந்து when we needed a retreat place. ஒரு ரிட்ரீட் பிளேஸ்ல, We used to do retreats in Albany. And அல்பனில there are ரிட்ரீட் many, many places you could find ரிட்ரீட்டுக்கு in there. போறவங்கலாம் So we had to பலப்பட்ட sit இடங்கள்ல checking out the போறது, food and நிறைய so உணவுகள், and every time we had to bring நிறைய food. அஹ், And then போஜனங்கள் Dadia எல்லாம் கொண்டு community வரவங்களாம், members, கொண்டு whenever they போனாங்களாம். came, we told தாதியாக்கள் வந்தா கூட you அவங்க people வந்து know, so we will go. நாங்கள் And அங்க that way we போறதா can be together with them for a few days. எல்லோரோடும் அங்க இருப்பாங்களாம் And then சில I kept நாட்கள். saying, அப்ப so those properties were like, people will rent it and அந்த they are அஹ், not very expensive. So we ஆஸ்தி said, no, வந்து no, ப்ராப்பர்ட்டி let us வந்து sit வாடகைக்கு quietly and see. இருந்ததாம். அப்போது Because it's like 2 hours and whatever time. 2 hours எடுக்குமாம் அந்த நேரம் And then போறதுக்கு. அதுக்கு somehow பிறகு எப்படியோ Aved Babdada said that அவ்வியக்த பாப்பதா and கூறினாராம், டாடிஸ் கூறினாங்களாம், all the family in this we எல்லா don't குடி we don't require it, we குடும்பத்தாக்களும் don't need it. சொன்னாங்களாம், எங்களுக்கு இந்த And of இடம் course it becomes தேவையில்லை அப்படி என்று சொன்னாங்களாம். naturally it is more responsibility. அதால எங்களுக்கு So we saw மேலதிகமான many பொறுப்பு properties and இருந்துச்சா. then we went to see this property of Peace அந்த Village. அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போனப்போ, Generally they பீஸ் are on வில்லேஜில் auction, right? அது வந்து But ஆப்ஷன்ஸில் there was one போடப்பட்டா where the என்ன wall is so நடக்கிறதுண்டா, dark, பாபா வந்து very dark, and அப்ப so மிகவும் they இருட்டாக parked the இருந்ததா. van. We had food and everything because அங்க we couldn't go. வேனை பார்க் பண்ணிட்டு அங்க உணவெல்லாம் But இருந்துச்சாம் I didn't go வேனுக்குள்ள. and I said I will stay நான் to see how big போகல, it is. இதுக்குள்ள இருக்கிறேன்னு So சொன்னாங்களாம். we had down figure. அப்ப நாங்கள் So அதை when we went to பார்த்துட்டு auction, ஆக்ஷன்ல if it is போய்க்கல about 2
சேல்ல போயிருக்க எல்லோருமே Of 2.1 அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்ப டிடி still வந்து some 2ல stick ஸ்டாப் to பண்ணினாங்களாம். So ஒரு ஆள் வந்து so but 2.1 so போட்டுட்டாங்களாம். many of us, no, 8, 10 நிறைய of us. பேர் 10 So பேர் when they போனாங்களாம். came டிடி out, சொன்னாங்க வெளியால வந்தப்போ so one of them was crying. I said, why ஒரு you ஆள் வந்து crying? He அழுதானாங்க said, we got our அழுதாங்களாம். money, you know. He said, we ஏன் haven't நீங்க lost anything. நாங்கள் எங்க இந்த மணி We நாங்கள் haven't. இன்னும் கொடுக்கல நாங்க எங்கட மணி இருக்குது Because என்று I சொல்லி always சொன்னாங்களாம். believe that whatever it நான் belongs to எப்பொழுதுமே God, nobody can நம்பிக்கை take. இருக்கு எனக்கு And என்ன it doesn't matter. பாபாவுக்கு And I நெருக்கமா can என்ன safely say பாபாவுக்கு that இருக்குதோ anything God சொந்தமாக is இருக்கு அது I know எங்களுக்குரியது for many அதுல நம்பிக்கை when you இருக்குது are எனக்கு என்று டிடி content, கூறுகிறாங்க. when you leave this நீங்க world and go மதுபனுக்கு away, போகும்போதோ you don't இல்லாட்டியே நீங்க know when something அதை else will விட்டுப்பட்டு come. போக வேணுமென்றோ So I ஏதோ always ஒரு wanted to say, ப்ராப்பர்ட்டி எங்கள்கிட்ட it's இருக்கு very ஆஸ்தி okay, you know. ஒரு And சொத்து ஏதோ after இருக்கு. about 2, 3 months, அதுக்கப்புறம் 3-4 மாதத்துக்கு ஒரு ஓனர் வந்து கூப்பிட்டு couldn't put together the கூப்பிட்டு money. சொன்னாங்களாம் We were மற்ற still interested. We said, பாட்டியாக்களால முடியல நீங்க இதை "Still, எடுக்க let me go போறீங்களான்னு ahead." I said, கேட்டாங்களாம். "No, அதுக்கு பிறகு we will give you 100% அவங்க இதை interest at that பெற்றுக்கொண்டாங்களாம் இப்பொழுது. time it was." And he said, "Okay, just take அது it." அப்புறம் டிடி So சொன்னாங்களாம் 4 years ஓகே நாங்கள் இதை property was not எடுக்கிறோம் easy. உண்டு. But 4 வருஷமா spirituality, everything, you know, and this property of இந்த Peace சாரி Village இந்த had 1 million பீஸ் worth வில்லேஜ் of things. 1 Like மில்லியன் here, பெறுமதியான good quality because it was நல்ல Italian and குவாலிட்டியான ஒரு Chinese have their things. ப்ராப்பர்ட்டியாக இந்த பீஸ் வில்லேஜ் So இருக்கிறது so இருந்ததாம். basement எல்லா of good பேஸ்மென்டும் stuff, you know, that we have நிறைய to give away to பொருட்கள் church for வச்சிருக்கிறோம். salvation. Those who want, just take it, take it. அப்ப Because அவங்க we're வந்து not going to சர்ச் give அந்த you money. சல்வேஷன் ஆக்களை கொடுக்க யாருக்கும் And வேணுமோ எடுங்கோ so this எடுங்கோன்னு we have சொன்னதா been celebrating. 25 Years வருஷம் later, நாம you know, செலிப்ரேட் பண்ணிட்டோம் also பீஸ் we வில்லேஜில். never change it because we don't எப்பொழுதுமே change the quality. சேஞ்ச் பண்ண இல்லை. It's very sturdy, very good things. நல்ல Still we know that 1 million நல்ல worth விதமான stuff outside. ஸ்டாஃப் வந்து But இன்சைட்டில் all இருக்குது, sitting there, பொருட்கள் எல்லாம் even இருக்குது. if it's 1 not மில்லியன் visible, பெறுமதியானது. but 1 second, ஒரு with செகண்ட் all வந்து the eyes got closed and கண்கள் felt this மூடினவாம். பிறகு connection, டிடி the mountain and sunset and மலை so அந்த சூரிய வெளிச்சம். அப்ப it டிடி felt that நினைச்சாவாம் இது feeling. பாபாவினுடைய சொத்து அப்படின்றா Then we got நினைச்சாவாம். called and பிறகு we நாங்கள் started and then ஃபோன் கால் வந்தப்போ நாங்கள் which I இதை also ஸ்டார்ட் we பண்ணிட்டோம். all have to do together. அது பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து எனக்கு வேணும் Brother நான் இது வந்து Sachin, மதுபன் மாதிரி இருக்குது என்று then we சொல்லி had Brahma உணவு என்றாலும் சரி then எது Baba என்றாலும் சரி say yagya, எல்லாமே yagya. பிரம்ம பாபா ஆ, In this weekend we had இருக்கிற roughly மாதிரி 300, 200. மதுபன் மாதிரி Dadi பீஸ் Prakash வில்லேஜை Mani உருவாக்கி was இருக்கிறாங்க என்று for கூறுகிறாங்க. inauguration. தாதி He பிரகாஷ் said மணி that வந்து இந்த note இனாகுரேஷன் கொண்டாட்டத்துக்கு வந்திருந்தாங்க ஆரம்பித்து வைக்கிறதுக்கு. Dadi said this is தாதி Madhuban of கூறுனாங்க இது Bengal who cannot reach Madhuban. மேலை At least நாட்டுண்ட this is Madhuban. மதுபன் இடம் அப்படின்ட்டு தாதி And it was கூறுனாங்களாம். like this that feeling that அந்த they feel உணர்வு இது வந்து பாபாவினுடையதண்ட அந்த உணர்வு இருக்கிறது இல்லையா we are அப்படின்றாங்க. like a motel and you இது start வந்து to மிகவும் think, we don't have விசேஷமானது. that feeling. But எங்களுக்கு mountain, the எந்த lake, ஒரு the மோட்டலோ அது nature, மாதிரி அப்படியான ஒரு that எண்ணம் comfort எங்களுக்கு we இல்ல. are not, we are இங்க not வந்து far மலைகள் சன் away from சூரிய that. We feel வெளிச்சம் that you are too far. But நேச்சர் if you are எல்லாமே you are in a different world. Like there is நாங்கள் no ஒரு vibration. வித்தியாசமான உலகத்துல இருக்கிற So I மாதிரி give you உணர்கின்றோம். example that இது we should உதாரணம் not be attached also. நாங்கள் பற்றி Just இருக்க be கூடாது எங்களுக்கு. with அத்துடன் Baba in front பாபாவோட இருங்கோ, and you will உள்முகமாக feel இருங்கள். அப்ப this உங்களுக்கு Baba. தெரியும் எது Say பாபாவுக்கு Baba உரியது and now Baba என்ன said இல்ல this is our அப்படி Baba. என்றது உங்களுக்கு தெரியும். நீங்க Sometimes உள்முகமாக இருக்க வேணும், பற்றி many வைக்காதீங்க. places I never like to travel. I just இப்படி பல sit வகையான and விடயங்கள் இருக்கு. meditate. ஒருபோதுமே டிடி சொல்றாங்க But as பிரயாணம் soon as I பண்ணல அப்படி came, என்று சொல்லி Baba said go here, பாபா go there. பாபா Like when I was சொல்லுவார் in India, அங்க போங்கோ he இங்க told me போங்கோ one or two எல்லா places இடமும் that you இந்தியாவில் have to go. And அங்க this போக is the சொல்லுவார். exhibition. அப்படி பாபா He எக்ஸிபிஷனுக்கு said போக this சொல்லுவார். temple, all everything.
city, we will go wherever எல்லா we want. செட்டிலையும் டிடி அவங்க போவாங்களாம் So I realized this எக்ஸிபிஷனுக்கு Baba, அப்படி எல்லா விடயங்களும் சேவா சம்பந்தமா போவாங்களாம் பாபா it சொல்லும்போது was like not really what I would want. உண்மையிலே எனக்கு என்ன தேவையோ அப்படி தேவை இல்லையோ இல்லை என்ன தேவையோ Even now, you know, who would என்றது என்று go இல்ல for a weekend to இப்பொழுது California? கூட யாராவது கலிபோர்னியாக்கு வீக்கெண்டுக்கு போவாங்க இப்ப So கூட here what people get it and what என்னத்த some places okay, என்னத்த மக்கள் இதனால பெற்றுக்கொள்றாங்க இதனால என்னத்த முழுமையடைகிறாங்க என்று நீங்க கேட்கக்கூடியதாக இருக்குது இல்லையா our part is இவ்வாறு வெக்கேஷன் கலிபோர்னியாக்கு போனேன்னு அப்படியெல்லாம் கூறும்போது think about it இதையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க awareness. இந்த விழிப்புணர்வு என்ற சக்தியை இவையெல்லாம் கொண்டு வருகின்றது That you ஆகவே victorious நீங்க வந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் வெற்றியாளர்கள் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்க நீங்க எல்லோரும் வெற்றியாளர்களா உங்களுடைய கையை உயர்த்துங்கோ நான் கையை பார்க்கலாமா ஓகே நாங்கள் எப்போதுமே மறக்கிறது இல்ல made this part many times. நீங்க பல தடவைகள் இப்பாகத்தை நடிச்சிருக்கீங்க Repeating it. இப்பொழுது அதை அப்படியே மீண்டும் செய்யறீங்க This awareness only இந்த விழிப்புணர்வுல நான் என்ன செய்வது how can I எவ்வாறு இதை செய்வது complex போன்ற முறைப்பாடுகளின் எண்ணங்கள் யாவும் முடிவடைவதுடன் because நீங்க ஏனென்று சொன்னா திருப்தியாக இருக்கிறது அது வந்து எங்களுக்கு ஒரு சான்றிதழ் அந்த சக்தியின் விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் வந்து நீங்க இந்த முழுமையாக ஆவீங்க டபுள் லைட் ரூபத்துல விழிப்புணர்வின் சக்தியை நீங்க கொண்டிருக்கும் போது அந்த அசாத்தியமான பணியும் சாத்தியமாகும் ஒரு ஒரு சிஸ்டர் 25 வருடமா இருந்தாவாம் பீஸ் வில்லேஜ்ல இந்த சொன்னாவா நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்தேன் லஞ்ச் செய்தேன் அப்படி என்று சொன்னாங்களாம் அப்ப அவ சொன்னாங்களாம் நான் என்னுடைய கைகள் களைப்படைந்தத உணரையில என்னென்று சொன்னா நான் வந்து பாபாவோட இருந்து செய்கிறேன் இது பாபா என்று சொல்லி கூறினாவாம் அப்ப எல்லா இடமும் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம் அவ வந்து எப்போதுமே பூரியெல்லாம் அப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே செய்வாவாம் பாபாவினோட இயக்கியாவில குடும்பத்துல நிறைய அன்பு வைத்து செய்வாங்க இப்படி சேவாவா பாபா வந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார் அதுண்ட நம்பிக்கை வந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது என்னுடைய பாகம் வந்து பாபா இதுல வந்து எந்த கர்மாவும் செய்யறது இல்ல உள்வாங்கிறது இல்ல அதை நான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்குறேன் ஆகவே இந்த விழிப்புணர்வை வைத்துக் கொள்ளுங்கோ விழிப்புணர்வின் சக்தியில நான் வந்து முழுமையடைய வேணும் விரைவாக நான் முழுமையடைய வேணும் இந்த காலையிலையும் பாபா கர்மாதீத ஸ்டேஜை பற்றி கூறியிருந்தார் நாங்கள் கர்மாதி ஸ்திதிக்கு வர வேணும் ஓம் சாந்தி Good evening, Didi. Good evening, Didi. Nice to see you. And as always, you look so very well. நீங்கள் எப்போதுமே மிகவும் நன்றாக இருக்கிறீங்க. 2 weeks. I know you'll never put a number on it, but how many souls must you have been instrumental in serving in the last couple of weeks? Have you ever tried to count how many you've served? நீங்கள் இந்த 2 கிழமையா நிறைய ஆத்மாக்களுக்கு சேவை பண்ணிருக்கிறீங்க. ராக்கி டை பண்ணிருக்கிறேன். நாங்க ராக்கி வந்து 300 400 என்று சொல்லி டை பண்ணிருக்கிறோம் கட்டிருக்கிறோம் இவன் கனடாவில் கூட நான் இதனை கற்பனை பண்ணி பார்க்கிறேன் பாபா ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி குழந்தை மோகன் என்ன நீங்க இந்த 2 கிழமையா செய்றீங்க எப்படி செய்றீங்க அத சொல்லுங்க
ஆத்துமாக்களை சந்தோஷப்படுத்துறேன், ஆத்துமாக்களை நெருக்கத்துக்கு கொண்டு வரேன், பாபாவுக்கிட அன்பை அனுபவம் செய்ய கொண்டு வருறேன். அவங்க அவங்க நெருக்கத்துக்குரியதாக உணர்றாங்க பாபாவுக்கு. அவங்க பிராமணர்களாக நீண்ட காலமாக இருந்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷான அனுபவங்களை பெறக்கூடியதாக, புதிதான அனுபவங்களை பெறக்கூடியதாக அவங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்தும் அதை எந்த அளவுக்கு செய்யக்கூடியதோ சரியான விதத்துல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மற்றது இறைவனோடு தொடர்பு படுத்துறது. இப்படி நான் செய்யும் போது இது ஒரு 1 ஹவர்ல முடியுது. அது மட்டும் இல்ல, மன்ஹாட்டனுக்கு போனப்போ பரேடு நடந்துச்சு. அங்கேயும் இதை பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் டிராவல் பண்ணி எங்க தேவையோ எப்போதோ நாங்கள் டிராவல் பண்ணி கொண்டே இருக்கின்றோம், பிரயாணம் பண்ணிக்கொண்டே. அதை பார்க்கும்போது மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அவங்களை உண்மையில அன்பாக இருக்க உணரச் செய்கின்றோம். எல்லா குடும்பமும் அவ்வாறு உணர்கிறார்கள். பாபா கூறுகிறார், நாங்கள் பொறுப்பின் அன்பை நாங்கள் அனுபவிக்கிற பொறுப்பாளராக இருக்கிறோம். பாபாவின் அன்புல நீங்கள் இதனை அதிகரித்து செல்லும் போது உங்களுக்கு பெரிய பொறுப்பாக இது இருக்கிறது. பொறுப்பு உள்ளவராக நீங்கள் கட்டாயம் செய்யறீங்க. இத உங்களோட அன்பால செய்யறீங்க. எவ்வாறு நீங்கள் இந்த பொறுப்பை செய்யறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணி செய்யறீங்க? நான் நினைக்கல அவங்க எந்த தடைகளோட வந்தாலும், எந்த சூழ்நிலையில எப்படி தடை வந்தாலும், நான் அவைக்கு அந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய வேணும். அவைகளை சில இடங்களுக்கு நான் போவே இல்லை. சில இடங்கள்ல இரவு வரைக்கும் இருந்திருக்கிறேன். அங்க சில நேரத்துல சரி இல்லை என்றால் சில விடயங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. நான் அங்கே போய் ஒரு நைட் நிக்க வேணும் என்று சொல்லுவாங்க, டிடி சொல்லுவாங்க. அதன் பிறகு உள்முகமாக இந்த உணர்வு எவ்வாறு தடைகளை கொண்டு வருகிறது என்று சொன்னா, உண்மையிலே நான் ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய வேணும், அவங்களுடைய தடைகள்ல இருந்து விடுவிக்க வேணும். இந்த காலத்துல நாங்கள் அவங்களை தைரியப்படுத்துகிறோம். பெரும்பாலுமான அந்த ஆத்மாக்களை அண்மையில அவங்க எழுந்தவாதியாக வருகிறார்கள். அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கிறது. அவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பாபாக்கு சேவைகள் செய்யறாங்க. நாங்க ஆத்மாக்களுக்கு உதவி செய்கின்றோம். இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆத்மாக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனா சில வழிகாட்டல்கள் தேவை. உதவிகரமாக ஆத்மாக்களுக்கு உதவி செய்யறது உண்மையிலேயே நல்ல சேவை, உண்மையான சேவை. You weren't so aware of the love that souls had for you, or maybe as you've grown, you've been able to accept it. And I don't mean take possession of it, because you know it's all Baba. Does that help you in a way, knowing that already அன்பை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்று நீங்கள் அந்த அன்பில் முன்னோக்கி சென்ற மாதிரி அதை எவ்வாறு சொல்லி கூறுகிறார்? எஸ், நான் எப்பொழுதுமே அன்பான சுபாவம் உள்ளவா. ஆனால் எனக்கு
மக்கள் எல்லாம் எண்ணெயில பற்றிருக்கிறது Even விருப்பம் before இல்லை, that, but now I மிகவும் don't have that. I feel பற்றத்திருக்க வேணும். one time we were talking, I don't know if you were there. டாடி ஜாங்கி அப்ஸ்டேர்ஸ்ல இருக்கும்போது ஒருக்கா டாடி ஜாங்கி do is just be loving, give love. நாங்க என்னாலும் என்ன செய்ய வேணும், நாங்க பீஸ் வில்லேஜில் டாடி ஜாங்கியோட மேல இருக்கும்போது என்ன நாங்க எல்லாருமே செய்யறோம் அன்பாக இருக்கிறது. அப்ப அவ சொன்னா என்னன்னு சொன்னா அன்பை கொடுக்கிறோம், அதை என்னன்னு சொன்னா எங்களுக்கு தூய்மையின் அடிப்படையில தான் அந்த வெளிப்படுத்த முடியும் அன்பை. Even if they will be kind of, like and love. அவங்க அன்பில் அவங்க விருப்பமாக இருந்தாலும் நாங்க பற்றிருக்க வேணும். There was not a single thought of sorrow. பிரம்ம பாபா ஒரு எண்ணம் கூட கவலைப்படவில்லை. With all dadis எல்லா தாதியும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அவ்வாறே அவங்க எத்தோருக்குமே துக்கம் இல்லை. அவங்களுடைய பிரசன்னமாக ஏஞ்சலிக் ரூபத்துல பிரசன்னமாக காணப்பட்டாங்க. நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க நிறைய பேர். இப்ப 3 சிஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு கண்ணீரோ அல்லது கவலையோ நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. பெரும்பாலான ஆத்துமாக்கள் மரியாதையாகவும் மதிப்பும் கொடுத்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய பதவிகள்ல கூட. உங்களுக்கு அந்த உணர்வுகள் வருகிறதா, ஒரு வெறுப்புணர்வு ஒன்றும் இல்லாம மாற்றம் அடையக்கூடியதாக இருந்தது. பட் அன்பு வளர்ந்து கொண்டு செல்கிறது. எங்களுக்கு தெரிகிறது, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய எண்ணங்கள் தாதிஸ் எப்படி செய்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் செய்கின்றோம். நாங்க இந்த ஆர்கனைசேஷத்தின் காரியாலயத்துல தலைமையாற்றுகிறோம் என்று அப்படியான எண்ணத்துல இல்ல, அன்பாக செய்யறோம் என்ற மாதிரி அன்பாக செய்யறோம் அப்படின்ட்டு சொல்லலாம். என்னதான் நடந்தாலும் என்ன செய்தாலும் நாங்க அவங்கள எல்லாரையும் நாங்கள் இலகுவாக கொண்டு சொல்றோம். நாங்கள் அதன் பிரதிபலிப்பை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பலதரப்பட்ட வழிகளில நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுதும் கூட அவங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும், ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய வேணும். ஆனால் அவையின் சொந்த சிந்தனைகள்ல நாங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ண தேவையில்லை. நாங்க எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டு அன்பாக இருக்கிறதுக்கு செய்ய வேணும். ஏனென்றா பெரும் மக்கள் தொடர்பு பாடல்களை அதிகமாக தொடர்பு படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பீஸ் வில்லேஜ்ல ஒரு கதை சொன்னீங்க. ஒரு ஆள் அழுது கொண்டிருந்தா நீங்க நீங்க அலையல, ஆனா இந்த இடம் பாபாவினுடையதண்ட நீங்க உறுதியா இருந்தீங்க. இந்த பீஸ் வில்லேஜ் ஸ்டோரிய சொல்றாங்க. ராக்கி ட்ரை பண்ணனாப்பா ஒரு ஆள் சொன்னா, கடைசியில சொன்னா நான் உன்னைய ஹக் பண்ணணும்னு சொன்னாவா. அப்புறமேட்டு சொல்ற ஒரு ஆள் சொன்னா என்ன உங்களை ஹக் பண்ணணும்னு சொன்னாங்களா. டீடி சொன்னாவாம் ஓகே. அதுல பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கும். அது ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாக இருந்துச்சு. என்னண்டா நாங்கள்
அவங்களுக்கு நல்ல ஆசைகளை கொடுக்க வேணும். Yeah. எங்கட அன்பானது ஒரு நாள்னு சொன்னாலும் அது 2 வருஷம் அப்படி என்றெல்லாம் இருக்கும். எங்கட கார் வந்து மூவ் பண்ணிக்கல 2 பேர் வந்து காட்டேஜ்ல இருந்து பார்த்து கொண்டிருந்தாங்களாம். அவங்க சல்யூட் அடிச்சாங்களாம் வந்து டிடிக்கு. அதுல வந்து டிடி பார்க்கக்கூடியதாக இருந்தது அவையின் மாற்றத்தை. அவங்க வந்து பீஸ் வில்லேஜின் ஒரு பாகமா அவையெல்லாம் ஒரு பாகமாக வந்துட்டாங்களாம் பீஸ் வில்லேஜுக்கு. இப்ப எவ்வாறு அவங்க வந்து மக்கள் வந்து தொடர்பாடலில் இருக்கும்போது அந்த மாற்றத்தின் மூலம் எங்களுடைய ஒரு பாகத்தை எங்களுக்குள்ள ஒரு பாகமாக வந்துடுறாங்க என்று சொல்றேன். என்ன என்ற உடல் வந்து என்னென்றாலும் சரி, உடல் நல்லம் இல்லாட்டி கூட நாங்க வந்து அவைக்கு என்ன திருப்தியாக தேவையோ அவங்களுக்கு சேவை செய்கிறோம். அவ்வாறு திருப்திகரமாக. Yesterday's Murli நேற்றைய முரளில் இந்த முரளி வந்து மாஸ்டர் கிளாஸா இருந்துச்சு. நிறைய பாபா கூறினார். You know that now the Shaktis have come. So when do you serve as an angel and when do you serve as a Shakti? I'll put the question. நீங்கள் வந்து எப்ப நீங்கள் தேவதையாக சேவை செய்வீங்க, எப்ப நீங்க சக்தியாக, எப்போது நீங்க சக்தியாக சேவை பண்ணுவீங்க? What would be the difference in a 4-armed, a 6-armed, and என்ன வித்தியாசம்? 4 ஆம், 8 ஆம், 6 ஆம், 16 கைகள், இவ்வாறு 8, 4, 6 என்ற கைகளை வழங்கப்படுகிறது. அதுக்குரிய வித்தியாசங்கள் என்னன்னு கேட்கிறாங்க சக்தி ரூபா. நல்ல கேள்வி, இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு. 16 கைகளோட கடவுள்கள் இருக்குது, மற்றது 4லையும் இருக்குது, 8லையும் இருக்கிறது. இதை பற்றி நாங்க சிந்திக்க வேணும். நான் உணர்வேன் சக்தி வந்து அரக்கர்களை தீயதை அழிக்கிறது, ஏஞ்சல் வந்து உயர்த்துறது, ஏஞ்சலாக இருக்கிறது, தேவதையாக இருக்கிறது. நாங்கள் ஆத்மாக்களுக்கு உதவி செய்து அவங்களை உயர பறக்க செய்கிறோம். அவங்களை நாங்கள் எடுத்து சொல்றோம் அப்பால. சக்தி வந்து அழிக்கின்றது, எந்த ஒரு தீயதையும் அழிக்கிறது சக்தி. அதனாலதான் நாங்க சிவசக்தி என்று சொல்லுகிறோம். சிவா மற்றது சங்கர் இந்த உலகத்துக்கு என்ன பூமிக்கு என்ன தேவையோ, என்ன இருந்ததோ, அவர் வந்து துர்கா என்ற சக்தியை உருவாக்கினார். அப்ப இந்த தீயதை அழிங்கோ என்று துர்காவை அனுப்பினாங்க அழிக்கிறதுக்கு சக்தியை. அப்புறம் 3 சக்திகளை உருவாக்குனாங்க. 3 சக்திகளை உருவாக்கி இந்த பூமியில உள்ள தீயதை போய் அழிச்சு விடுங்கோ என்று சொல்லி தீய இவில் அழிச்சு விடுங்கோ என்று சொல்லி உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தேவதை என்று சொன்னா, ஏஞ்சல் என்று சொன்னா மேல பறக்கிற ஸ்திதி. நாங்க எல்லோருமே இந்த earthquake பற்றி நினைவுக்கு வருகிறது. முரளில பாபா சொன்னார் நிறைய ஏஞ்சல்ஸ் பறந்து கொண்டு சென்றது. அப்போது அந்த சக்தி வந்து இயல்பாகவே வெளிப்படுவார்கள். 1961 சம்திங் டிடி வந்து ஸ்ரீநகர்ல இருந்தாங்களாம். 20 பேர் இருந்தாங்களாம், இளமையான ஆக்களா இருந்தாங்களாம். அப்ப பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதாம். 10 பேர் அதுல இருந்து கொண்டிருந்தாங்களாம். எல்லோருமே வெளியே ஓடி போனாங்களாம். நாங்க எல்லோருமே தியானத்துல இருந்தோமாம் டிடியாக்கள்.
even move. They அப்ப were இந்த not ரெண்டு moving. கேர்ள்ஸும் It was like a boat, you know. It was really, ரெண்டு really கேர்ள்ஸும் very அசையாம இருக்கிறாங்க அப்படி என்று எல்லோருமே anything பார்த்து கொண்டு happened. போனாங்களாம். We were என்ன moving. நடந்தாலும் And we நாங்கள் were வந்து very, very எப்படி என்ன நடந்தாலும் நாங்கள் ஆட்ட as we அசைக்க know, we முடியாதவராக have very இருக்க famous வேணும். temple, one or two, இன்னொன்று which வந்து is in உண்மையில Kashmir, ஒரு Kashmir. ஜம்மு And we காஷ்மீர்ல say ஒரு these are the டெம்பிள்ல living Shaktis, these are the living goddesses. அப்ப நாங்கள் You know, வந்து it பார்க்கப்போ describes அந்த so much that வசிக்கின்ற all the priests தேவதைகள் together, வாழ்கின்ற and தேவதைகள் and it's really அங்கு wonderful. எல்லா பண்டித்துகளும் So இருந்தாங்களாம். people wanted to come to learn அவங்க meditation, வந்து அங்க and சேவைக்கு they wanted போனப்போ to know what is this power தியானம் and மெடிடேஷன் these all kinds பண்றதுக்கு of questions. வர வேணும் So என்று in the சொல்லி end, this is இருந்தாங்களாம். what will happen. அது பிறகு கடைசியில At எல்லாமே நடந்தது. time of destruction, part of Shaktis and part of angel. இவ்வாறு When done, அழிவு they are அழிவு they are நேரத்துல Isaiah ஏஞ்சலாக 66. இவ்வாறான பாகங்கள் even நடக்கும் we know சக்தி that என்ற ரூபம். you all know world news, what is happening is எங்களுக்கு தெரியும் இந்த உலக செய்திகள் எல்லாம் என்ன நடக்குதுண்டு. வன்முறைகள். why to waste time and thought ஏன் little நாங்கள் things. நேரத்தை And வீணாக்க வேணும் we சிறிய should சிறிய have விடயங்கள்ல. serve. நாங்கள் But வந்து என்ன நடந்தாலும் it is உலகத்துக்கு சேவை accumulated செய்ய in வேணும். time. அது எங்களுடைய Time. கணக்குல வந்து Like சேர்க்கப்படுகிறது. இந்த mentioned நேரத்துல already. I don't எ- want to mention countries. நாங்கள் It வந்து is எதையுமே Right, right. something else மென்ஷன் that பண்ண will happen. தேவையில்லை. என்ன And நடக்குதுண்டு so we have to இப்ப always ஒவ்வொரு say நாளுமே இவ்வாறு நடந்து we have to கொண்டிருக்கிறது. protect. We are angels. பாபா We are சொல்ற நாங்கள் தேவதைகள், நாங்கள் பாதுகாக்கப்பட we have to வேண்டும். serve now in நாங்கள் all capacity. சக்திகள், நாங்கள் Beautiful. இவ்வாறு சேவை Beautiful செய்ய what you're வேணும். doing. I certainly have other questions, but We can do one more maybe. And all right. So this thing of fear being the greatest evil spirit of all, and பய- then the way பயம் வந்து magic was, பெரிய ஒரு a clean and honest இவில் There's தீயது. there's an acronym for fear, which is பயம் வந்து ஒரு தீமையானது. are false evidence appearing real. பொய்யான ஒரு எவிடன்ஸ் good. வந்து So evidently, just like you told, ஒரு இவிலாக தீயதாக காணப்படுகின்றது. fearful, and so பூமி அதிர்ச்சி வந்து நீங்க வந்து ஒரு was பயம் காட்டக்கூடியது. the heart ஆனால் உங்களுடைய நேர்மையான இதயம் இருக்கிறதால where they're afraid of எப்படி நாங்கள் சிறிய விடயங்கள்ல கூட ஆத்மாக்கள் பயப்படக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறு நாங்கள் வந்து பயமில்லாததாக இருக்க வேணும், பயமற்றவராக வாரத்துக்கு என்ன செய்ய வேணும், listen, right? Or என்னத்த நாங்க கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அதுல வந்து பயம் பெறுகிறது. ஆகவே நாங்கள் நிறைய செய்திகளை கேட்க கூடாது. அது நடந்தது, இதை தடுத்து அதுக்கப்புறம் நீங்க கற்பனை பண்ணி அது உங்களுக்குள்ள நடக்குது. அப்ப நீங்கள் குழந்தைகள பாருங்க, நான் குழந்தைகள் மாதிரி ஒன்றுமே எர்த்குவேக் நடந்தா கூட, பூமி அதிர்ச்சி நடந்தாலும் குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி நாங்களும் இருக்க வேணும். நிறைய ஒரு இடத்துல தண்டர்ஸ்டார்ம் நடந்துச்சாம், இடி மின்னல் உண்டங்கேயோ. அங்க வெளியால போய் ஒரு குழந்தை வெளியால போய் அந்த சிரிச்சுச்சாம். அப்ப சிலர் கேட்டாங்களா, வெளியால போய் இப்ப சிரிச்சனா, ஏன் நீங்கள் இப்படி வெளியால போயிருந்தா, இல்ல கடவுள் வந்து என்ன படம் எடுக்கிறார் என்று சொன்னாங்களா. தண்டர்ஸ்டார்ம் மின்னல், இடி மின்னலுக்கு. அப்ப அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இல்ல. அப்ப அந்த குழந்தை வந்து அந்த வெளிச்சத்துல சிறு சந்தோஷமாக இருக்குது. ஆனா நாங்கள் வளர்ந்தாக்கலன்னே பயந்து ஓடிக்கொண்டு திரிவாம். அப்ப இதுல புரிந்து கொள்ள வேணும். அண்மையில பாபா முரளில கூறினார், ராமாவுல ஒவ்வொரு காட்சியும் எங்களுக்கு களிப்பூட்டக்கூடியதாக இருக்கும் என்று பாபா கூறினார் சண்டே முரளில.
அதைத்தான் நான் உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நடிகர்களும் பல பாகங்களில் நடிக்க வேண்டியிருக்கிறது. remain happy and light and help others also. எப்படி நாங்கள் அவர்களுக்கு இலகுவாக இருப்பதற்கும் லைட்டாக இருப்பதற்கும் நாங்கள் உதவி செய்கிறது. You are the mystic, the yogi. நீங்கள் But வந்து magical thinking. Like even last night when the question came up about, the weather and the rain and one thing and another. நீங்கள் வந்து மேஜிக்கல் திங்கிங்கா இருக்கிறது இல்ல, நீங்கள் வந்து ஒரு ஜோகி. Nature cooperation. இந்த வந்து உங்களுடைய இயல்பு வந்து ஒத்துழைக்கிறது நேச்சரோட. He said that he was able to move the hurricane which was coming to them and to move it somewhere else. But why would you be so unkind that you would move it to another community? So you don't have that kind of magical thinking that you're very ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாராம், அந்த ஹரிக்கன் வந்தப்போ வேற எங்கேயோ திருப்பி விட்டேன்னு சொல்லு, ஆனா நீங்கள் அப்படி திங்க் பண்றே இல்ல நீ என்று சொல்லி கூறுகிறாங்க. ஆம் சாந்தி. இப்பொழுது நாங்கள் டிடிடி டெஸ்ட் எடுப்போம். Om Shanti, thank you very much. And so tomorrow is Tuesday, and our Like schedule Tuesday, is 3:30 a.m. to 4:45 a.m. 3:30 to 4:45 a.m. அமிர்த வேளா. In the evening, 5 to 6 ஈவினிங் p.m. வந்து Vivekti இங்கிலீஷ் முரளி ரிவிஷன் 5 to 6 p.m. அவ்வியக்தி முரளி. நாளைக்கு ஈவினிங் அவ்வியக்தி சில்ட்ரன் முரளி 5 to 5:15. ஈவினிங் பக்தி நடக்கும். அதுக்கப்புறம் பாப்டடாஸ் முரளி ரிவிஷன் ஹிந்தி சீரீஸ் 7:20 to 8:30 p.m. வரை நிகழ்ச்சிகள் நடக்கும் பழமை போல். இப்பொழுது நாங்கள் டிடிடி இருந்து திருஷ்டி எடுப்போம். உங்களை வீடியோ ஆன் பண்ணுங்கோ. டிடிடி Have a loving intellect, விழிப்புணர்வின் சக்தி. சாரி, victorious வெற்றி ரத்தினமாக வருவதற்கு அன்பான புத்தியை கொண்டிருங்கள். the power of the awareness. விழிப்புணர்வின் சக்தி. Always have the awareness that you are the victorious one. நீங்களே ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். You have played this part many நீங்கள் பல times தடவைகள் இப்பாகத்தை and are now நடித்துள்ளீர்கள். simply இப்பொழுது repeating அதை அப்படியே மீண்டும் செய்கிறீர்கள். with this awareness. இந்த விழிப்புணர்வினால் Your thoughts of நான் என்ன செய்வது, what can I, எவ்வாறு இதை செய்வது, how can I do this, இப்படிப்பட்ட முரண்பாடுகள் எண்ணங்கள் யாவும் finish, முடிவடைவதுடன் and you will become நீங்கள் முழுமையானவர்கள் ஆகுவீர்கள். when you have the power of the awareness. டபுள் லைட் ரூபத்தின் விழிப்புணர்வின் சக்தியை நீங்கள் கொண்டிருக்கும் போது Any impossible task எந்த அசாத்தியமான பணியும் சாத்தியமானது ஆகும். विजय रतन बनना है, விழிப்புணர்வின் சக்தி. ही बनो। स्मृति की समर्थी நீங்களே ஒவ்வொரு கல்பத்திலும் सदा வெற்றியாளர்கள் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். विजयी நீங்கள் अनेक बार यह நீங்கள் பல தடவைகள் இப்பாகத்தை நடித்துள்ளீர்கள். अब सिर्फ இப்பொழுது அதை repeat करें। அப்படியே மீண்டும் செய்கிறீர்கள். इस இந்த स्मृति விழிப்புணர்வினால் क्या करें, நான் என்ன செய்வது, कैसे करें, எவ்வாறு இதை செய்வது, यह सब
போன்ற முறைப்பாடுகளின் எண்ணங்கள் யாவும் முடிவடைவதுடன் நீங்கள் முழுமையானவர்கள் ஆகுவீர்கள். டபுள் லைட் ரூபத்தின் விழிப்புணர்வின் சக்தியை நீங்கள் கொண்டிருக்கும் போது எந்த அசாத்தியமான பணியும் சாத்தியமானது ஆகும். ஓம் சாந்தி. Om Shanti.